அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் அற்புதமான மாணாக்க செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அணி இலக்கணத்துல இல்பொருள் ஓமையணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அணி இலக்கணம் பார்க்க போறோம். பொருள் உவமை அணி, இல்பொருள் ஓமையணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அணி இலக்கணம். சார், இல்பொருள் ஓமையணினா இல்லாத ஒரு பொருள், அவ்வளவுதான். இல்பொருள் அப்படின்னா இல்லாத பொருள். இல்லாத பொருளுக்கு ஒரு ஓமையை சொல்ல போறோம், அது அணியாக சொல்ல போறோம். அதனாலதான் இதுக்கு இல்பொருள் ஓமையணி என்று பெயர். இப்ப இல்பொருள் ஓமையணினா வேற ஒன்றும் இல்லை, உலகத்தில் இல்லாத பொருளை இருப்பது போல கூறுறதுக்கு பேர் தான் இல்பொருள் ஓமையணின்னு பேர். அதாவது உலகத்தில் இல்லாத பொருள் ஒன்றை ஓமையாக கூறுறதுக்கு பேர் தான் இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இல்பொருள் ஓமையணிக்கு எடுத்துக்காட்டு சொல்றா அப்படின்னு ஒரு பையனை பார்த்து, அதுக்கு அவன் விஜயகாந்த் சார் அப்படின்னா, விஜயகாந்தா எப்படா இல்பொருள் ஓமையணிக்கு விஜயகாந்த் வருவார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, சார் உண்மையாவே இல்பொருள் ஓமையணிக்கு விஜயகாந்த் சார் அப்படின்னா, எப்படா அப்படின்னு கேட்டேன். இப்ப கருப்பு நிலா எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா, கருப்பு நிலா எங்கேயுமே கிடையாது, ஆனா இங்க விஜயகாந்த் வந்து கருப்பு நிலான்னு சொல்றாங்க சார் அப்படின்னா. எங்கடா சொன்னாங்க அப்படின்னு ஒரு பாட்டை அவன் படிச்சான். என்ன பாட்டுன்னா, கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதையே. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே சொல்லி ஒரு திரைப்படத்துல விஜயகாந்த் வந்து குழந்தையா இருக்கும் போது அம்மா பாடுவாங்களாம் கருப்பு நிலான்னு. அதைத்தான் அவன் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க, கருப்பு நிலா அப்படின்னு. கருப்பு நிலா எங்கேயாவது இருக்கா? இல்லை இல்லை, வெள்ளை நிலா தானே இருக்குது. அப்ப கருப்பு நிலா என்று ஒருத்தரை சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் இல்லாத பொருள் தானே அது. அப்ப உலகத்தில் இல்லாத பொருள் ஒன்றை இருப்பது போல காட்டுறதுக்கு பேருதான் இல்பொருள் ஓமையணி அப்படி சொல்றது. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, மாலை வெயிலில் மழை தூறலானது பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது அப்படின்னு ஒரு வரி வருது. வெயிலில், மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை போல தோன்றியது. பொன்மழை போல் தோன்றியது. என்ன அர்த்தம்? மாலை வெயில், சாயந்தரம் வெயில் அடிக்குதா, மழை தூறல், சாயந்தரம் மழை பெய்யுதா, பொன்மழை போல் தோன்றியதா. எங்கேயாவது பொண்ணா மழை பெய்ஞ்சிருக்கா? பெயலில. அப்ப பொன்மழை என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லாத பொருள் ஒன்றை இருப்பது போல காட்டுறதுக்கு பேர் தான் இல்பொருள் ஓமையணி அப்படின்னு பேரு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இங்க கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு கொம்பு இருக்கா? இல்லையில. அப்ப கொம்பு முளைத்த குதிரை எது பாய்ந்து வந்ததா? இந்த காளையானது பாய்ந்து வந்ததா. அப்ப கொம்பு முளைச்ச குதிரை அப்படிங்கிறது இல்லாத பொருள் ஒன்று, இல்லாத பொருள். கொம்பு முளைத்த குதிரை அப்படிங்கிறது இல்லாத பொருள். அப்ப இல்லாத பொருள் ஒன்றை இருப்பது போல சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் இல்பொருள் ஓமையணின்னு சொல்றாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லவா? அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரத்தளிர் தற்று அப்படின்னு ஒரு குறட்பா ஒன்று இருக்குது. இந்த குறட்பா அதாவது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரத்தளிர் தற்றுன்னு சொல்றாங்கல்ல. இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அகத்துல அன்பு, அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை. அகம் என்று சொல்லக்கூடிய இந்த இதயத்துக்குள்ள அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லை என்றால் உயிர் வாழ்க்கை எதனை போன்றது அப்படின்னா, வன்பார்க்கன் வற்றல் மரத்தளிர் தற்று. வலிமையான ஒரு பாலை நிலத்துல பட்ட மரம் இருக்கு பார்த்தீங்களா, பட்ட மரம் தளிர்த்ததை போல, பட்ட மரம் குளிர்த்ததை போல ஆயிரும். அதாவது மனசுல வந்து அன்பு இல்லைன்னு வச்சுங்களே, அன்பு இல்லாதவனுடைய உயிர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பாலை நிலத்துல பட்ட மரம் தளிர்த்ததை போல ஆயிருமா. என்னைக்காவது பட்ட மரம் தளிர்க்குமா? தளிர்க்காதுல.
வாழை நிலத்துல பட்டு போன மரம் வந்து தளிர்க்குமா? பட்டு போன மரம் தளிர்க்காதுல. அதே மாதிரி அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒருத்தருக்கு இல்லைன்னா அவன் வாழ்க்கை எதனை போல அப்படின்னா, பண்பார்க்கன் வற்றல் மரந்தலை தன்று. வாழை நிலத்துல பட்டு போன மரம் தளித்ததை போல ஆயிரும். வாழை நிலத்துல பட்டு போன மரம் தடுக்காது. இது வந்து இல்லாத ஒரு பொருள். வாழை நிலத்துல பட்ட மரம் தடுக்குமா? தடுக்காதுல. அப்ப அதே மாதிரி உலகத்தில் இல்லாத பொருள் ஒன்றை இருப்பது போல காட்டுறதுக்கு பேருதான் இல்பொருள் உமையணி என்று பேர். சரிங்களா?